Hi, I am Kavita. இன்னைக்கு வீடியோல exercise 4.1ல similar triangle geometry பார்க்கலாம். Question வந்து 6/5 இதுக்கு தான் போட போறோம். denominator சின்னதா இருக்கிறதால நீங்க போடுற triangle சின்னதா போடுங்க. ஏனா similar triangle வந்து நமக்கு வெளியில தான் வரும். ஓகேவா? denominator சின்னதா இருக்கும்போது triangle வந்து நமக்கு இன்னும் அதாவது similar triangle வந்து வெளியில வரும். So denominator சின்னதா இருந்தா triangle சின்னதா போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. denominator பெருசா இருக்கும்போது போடுற ட்ரையாங்கிளும் பெருசா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்கும் அதுக்காக தான். ஸோ ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள்னா எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் கிடையாது, நானாவே தான் போடுறேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் போட்டுறேன். ட்ரையாங்கிள் போட்டுட்டு இது ஏ பி சி. ஓகேவா? நெக்ஸ்ட் அக்யூட் ஆங்கிளுக்கு லைன் ட்ரா பண்ணுறேன். போட்டுட்டு இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதில் 6 5 ஹையஸ்ட் நம்பர் வந்து 6. ஸோ 6 ஆர்க் போட போகிறேன். மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட்டில் போட்டுக்கோங்க. ஆனால் மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் தான் அந்த 6 ஆர்க்கும் நீங்கள் ட்ரா பண்ணணும். 1 2 3 4 5 6. ஓகேவா? பண்ணிவிட்டு இது பின்றதுனால இது B1 B2 B3 B4 B5 B6. மேபி நீங்கள் இங்கே ஏ மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா A1 A2 A3ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதை தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது டினாமினேட்டர் நம்பர். நம்ம கீழே தானே போடுறோம், ஸோ டினாமினேட்டரை கீழே போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டர் நம்பர் 5 கூட கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? 5 கூட கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட், 2 ஆர்க்குக்கு மிடில் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் இல்லை மோர் தென் ஆஃப்னு எடுத்துக்கோங்க. பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். போடும்போது மோர் தென் ஆஃப் எடுத்து 6க்கும் 5க்கும் ஆர்க் ட்ரா பண்ணணும். க்கும் 6க்கும் ஆர்க் ட்ரா பண்ணுறேன். பண்ணுற ஆர்க் வந்து நல்லா இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இந்த லைனை இப்படி கட் பண்ணுற மாதிரி போடுங்க. ஓகேவா? போட்டுட்டு ஆர்க் போட்டு முடித்ததும் இந்த இது வந்து பார்க்க கொஞ்சம் ஆங்கிள் மாதிரி இருக்கா. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுன்னா இப்படி ஒரு ஆங்கிள் போடுவோமா? ஸோ ஆங்கிள் மாதிரி இருக்கா பார்க்கறதுக்கு, அந்த இடத்த வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு இந்த ஆர்க்கில் மெஷர் பண்ணி இந்த ஆர்க்கில் கட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி டினாமினேட்டர் நம்பர் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நியூமரேட்டரில் இருக்க 6 கூட கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட் வழியாக கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணனா எனக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு கொஞ்சம் இந்த லைன் தேவைப்படுது. ஸோ இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இருந்து இது வந்து சீனா, இது சி டேஷ். ஓகேவா? இப்போ கீழே முடிஞ்சிருச்சு சிமிலர் ட்ரையாங்கிள். மேலே எப்படி போட போகிறேன்னு பார்க்கலாம். கீழே போட்ட அதே மாதிரி தான் மோர் தென் ஆஃப் எடுத்துட்டு இங்கே ஒரு ஆர்க்கு சீல வச்சு ஒரு ஆர்க். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகிற அந்த பிளேஸை மட்டும், அந்த பிளேஸ் வரைக்கும் மட்டும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதாவது சும்மா பார்க்கறதுக்கு ஆங்கிள் மாதிரி இருக்கிற இடத்த மட்டும் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இப்போ இதில் மெஷர்மெண்ட் எடுத்தோன்னா இந்த ஆர்க்கில் வச்சு கட் பண்ணணும். ஸோ ஒரு ஆர்க்கில் மெஷர் பண்ணி இன்னொரு ஆர்க்கை கட் பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே மிட் பாயிண்ட் இங்கே இருக்குது. இது வழியாக இப்போ போட போகிறோம். ஆனால் எனக்கு லைன் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறதால இங்கேயே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இது ஏனா இது ஏ டேஷ். அவ்வளோதான், இந்த சம் ஓவர். தேங்க்யூ.